நமஸ்காரம். தென்னகத்து காசின்னு சொல்லப்படுற தென்காசி விஸ்வநாதர் கோவிலோட ராஜகோபுரத்தோட ஆச்சரியப்படத்தக்க அதிசயம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. இதற்கான அறிவியல் காரணம் என்ன? விவரங்கள் வீடியோவில் இருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவில் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற தென்காசி ஊரில் தாமிரபரணி ஆத்தோட கரையில் அமைந்திருக்கிற ஒரு சிவாலயம். 13ஆம் நூற்றாண்டில் கருங்கல் சுவரால் பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். 180 அடி உயர 9 அடுக்கு ராஜகோபுரத்தையும் கொண்டுள்ளது. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற உத்தரகாசியில் இருக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலை போன்றது. இந்த இடம் அதனால தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகிறது. தென்காசிக்கு மிக அருகில மேற்கு தொடர்ச்சி மலையோட பொதிகை மலை இருக்கு. இந்த ராஜகோபுர வாசல்ல பக்தர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க அதிசயம் ஒன்று இருக்கு. பொதிகை மலையில் இருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காத்து கோபுர வாசலுக்குள் நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி வரவேற்கிறது. கோபுர வாசலை கடந்து உள்ளே போகும்போது கோபுர வாசலில் இருந்து இறங்கும் இடத்தில் காற்று சுழன்று சுற்றி வீசுவது போல ஒரு அனுபவம் ஏற்படும். தொடர்ந்து உள்ளே செல்லும் போது காற்று உங்கள் பின்புறமாக கோவிலுக்குள் உங்களை உள்ளே தள்ளுவது போல கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தை உணர்வீர்கள். எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று 2 எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாம். இந்த தகவல் கோவில் வாயிலில் உள்ள அறிவிப்பு பலகையில இருக்கு. அறிவியல் ஆர்வலர்கள் இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இல்லையா? எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். 3 முக்கிய அறிவியல் காரணங்கள் சொல்லப்படுறது. முதலாவது வெஞ்சுரி விளைவு, வெஞ்சுரி எஃபெக்ட்னு பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. தென்காசிக்கு மிக அருகில மேற்கு தொடர்ச்சியின் மலையின் பொதிகை மலை இருக்கு இல்லையா? மலையிலிருந்து வீசும் மேற்கு காற்று மலைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வழியாக ஊடுருவி வருகிறது. இந்த காற்று கோவிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தின் வழியே செல்லும் போது அதன் வேகம் அதிகரிக்கிறது. காற்று பாயும் ஒரு பெரிய பகுதி குறுகிய வாசலாக மாறும்போது காற்றின் வேகம் அதிகரிக்கும். இது வெஞ்சுரி விளைவு என்று கூறப்படுகிறது. இரண்டாவது காற்றின் அழுத்த வேறுபாடு, பிரஷர் டிஃபரன்ஸ். கோபுரத்தின் உச்சி பகுதியில காற்று மிக வேகமாகவும் குறைந்த அழுத்தத்திலும் இருக்கும். கீழ்ப்பகுதியில அதிக அழுத்தம் நிலவும். இந்த அழுத்த வேறுபாடு காரணமாக அதிக அழுத்தத்தில் உள்ள காற்று குறைந்த அழுத்தத்தை நோக்கி வேகமாக நுழையும் போது ஒரு புயல் காற்று போன்ற உணர்வை தருகிறது. மூன்றாவதாக காற்றின் திசை மாற்றம், ஷிஃப்ட் இன் விண்ட் டைரக்ஷன். கோபுரத்தின் வெளிப்புறத்தில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் காற்று கோபுர வாசலை தாண்டும் போது ஒரு சுழல் காற்றாக மாறுகிறது. அதன் பின் கோயிலின் உள்பகுதிக்குள் நுழையும் போது கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசுகிறது. இது அறிவியல் ரீதியான காற்று இயக்கவியலின் ஏரோடைனமிக்ஸின் படி கோபுரத்தின் கட்டிட வடிவமைப்பால் ஏற்படும் விளைவு ஆகும். இந்த பிரம்மாண்டமான கோபுர கட்டிடங்கள் காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தி வெப்பமான காற்றை குளிர்ச்சியான காற்றாக மாற்றும் அறிவியல் உத்தியுடன் கட்டப்பட்டுள்ளன. நான் 2 முறை இந்த கோவிலுக்கு போய் இந்த காற்றை அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. திருநெல்வேலி பக்கம் போறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. ராஜகோபுர காற்றை அனுபவிங்க. அமாவாசை நாட்களை தவிர மற்ற நாட்களில் கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் நாள் முழுவதும் திறந்திருக்கும். இந்த மாதிரி அதிசயம் வேற எந்த கோவில்லையாவது இருக்கா? அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். நன்றி.